அண்ணன் பிரபாகர் அண்ணன் வந்து 2006 வந்து நான் கதிர் சார்ட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணும்போது பழக்கம். அங்கேருந்து தொடங்கப்பட்ட ஒரு உறவு இன்னைக்கு வந்து தமிழக அரசு மூலயமா ஒரு அவார்டு மூலயமா இந்த சொந்தம் ஒன்றா சேர்ந்துருக்கு. கதிர் சார்லேருந்து அண்ணன் அமரண்ணன் அவரும் நமக்கு ரொம்ப பழக்கம். அப்போலேருந்து 3 பேருமே ஒன்றா பார்த்துருக்கேன். இந்த மேடையில் ஒன்றா உட்கார வைக்கணும்னு ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. உட்கார வச்சாச்சு. என்னை கைப்பிடிச்சு இழுத்த கதிர் சாரும் எஸ்எஸ் மூர்த்தி அண்ணன் அவர்களும் என்னை ஊண்டுதலாக படிப்பையும் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற அந்த வாசகத்தையும் ரொம்ப ஊண்டுதலாக என்ன பண்ணாங்க. நான் முதல்ல ஒரு புத்தகம் படித்தேன். சோழகர் தொட்டி பாலமுருகன் எழுதிய சோழகர் தொட்டி புத்தகம் படிக்கும்போது அந்த மண்ணையும் அந்த வாழ்வியலையும் அது அழகாக பிரதிபலிச்சது. அங்கே வாழ்கின்ற மக்கள் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சொல்லப்பட்டது. அதுலேருந்து தொடங்கப்பட்ட புத்தக வாசிப்பு. லட்சுமி சரவணகுமார் எழுதிய உப்பு நாய்கள் அந்த புத்தகம் படித்தேன். அடுத்து இமயம் எழுதிய எல்லா புத்தகங்களும் படிச்சிருக்கிறேன். செல்லாத பணம், எங்கதை, இந்த புத்தகங்களை அடுத்தது கரன்காரி கற்ப நகரம் அண்ணன் அவர் எழுதிய அந்த புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். நான் இப்போ வெங்கடேஷ் எழுதிய வேல்பாரி புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அது இப்போ வந்து படமாக பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்போ எழுத்தாளர்களுக்கும் நம்ம கலை இயக்குநர்களுக்கும் நிறைய தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கிறோம். சினிமா நம்மளே அழிஞ்சாலும் இந்த கலையும் இந்த எழுத்தும் எப்போது அழிய போகிறது கிடையாது. இந்த படைப்பு நம்ம இறந்ததுக்கு அப்புறமா பேசப்படணுங்கிறது தான் நீண்ட நாள் கனவாகவும் இருந்துச்சு. நான் 1982 பிறந்தப்போ கலை சார் வந்து ஆர்ட் டைரக்டராக படம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ நம்ம பிறக்காததுக்கு முன்னாடியே அவருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு பாருங்க. நான் ஊரில் இருக்கும்போது தோட்டாதரணி அவரோட பேர் தான் நம்ம கலை இயக்குனராக பார்த்து தொடங்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சங்கத்தில் இருக்க 490 பேரோட உறவும் நம்மளோட உறவு தான். அவங்க ஜெயிச்சா நம்ம கொண்டாடணும். 2003 கதிர் சாருக்கு வந்து நேஷனல் ஸ்டேட் அவார்டு வாங்கினாரு. அந்த மீட்டிங் தான் நான் சந்தித்த மீட்டிங். அங்கேருந்து தொடங்கப்பட்ட ஒரு தொடக்கம் இன்றைக்கு அடையாற்றுக்கரை மூது பிரபாகர் அவர்கள் அண்ணன் எழுதிய அடையாற்றுக்கரை கொண்டாட்டத்தில் நம்ம ஒன்று சேர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனர் கவிதா பாரதி அவர்கள் புத்தகம் மூலயமா தெரியும். அப்புறம் வந்து ராஜன் சார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார், நம்ம வந்து பாராட்டு விழா வைக்கணும்னு சொல்லிட்டு. இங்கே வந்து வருகை தந்த அனைத்து கலை இயக்குநர்களுக்கும் நம்ம எழுத்தாளர்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி.